அது எல்லாத்துக்குமே பாதிப்பாக இருக்கும். அது நாடு மோசமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கான இதுதான் ப்ரோ. இன்னும் இப்படி குத்துனா இப்படி ஏறிடுங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகுறது இல்லை. அதை கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா தான் சார்ஜிங்கே ஸ்டார்ட் ஆகுது. என்னப்பா கண்ணாடி திருப்பினா வண்டி ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நம்ம ஊர்லேயே வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காங்க. டேங்க்ல இல்லாத சின்டெக்ஸ் டேங்க் எடுத்துட்டு அதெல்லாம் கேட்கும் போதே பரிதாபமாக இருக்கு. பெட்ரோல் கார்ல வந்து டிஸ்டன்ஸ் டைம்ல ஒரு 100 காமிச்சாலும் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது. பட் ஈவி கார்ல ஒரு 100 கீழே வந்துருச்சுனாலே ஒரு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி வந்துருது. நீங்க சிஎன்ஜி அடிக்க போறீங்கன்னாவே மேலே இங்கேயும் பார்ப்பாங்க, வந்துட்டாங்களா இதை வேற அடிச்சு விடணுமா. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வாட்கார் எபிசோடில் நாங்கள் ஒரு பர்டிகுலர் வண்டி ஹோண்டா அமேஸில் இருக்கக்கூடிய 1.2 லிட்டர் இன்ஜின் ஆக்சுவலாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது டெலிபரேட்டாக மிஸ் பண்ணணும் இல்லை, நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. பட் இட் ரேங்க்ஸ் அட் செகண்ட் பொசிஷனுங்க. அந்த பாட்காஸ்ட் வாட்கார் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து செகண்ட் ரேங்கிங் அப்படின்றது ஹோண்டா அமேஸ்க்கு. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னித்த தேதியில் நாங்கள் பார்க்குறது ப்ரோ, புதுசாக ஒருத்தங்க கார் வாங்குறாங்க அப்படின்றப்போ இந்த எபிசோட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ரியல் டைமில் ரன்னிங் காஸ்ட், ஓனர்ஷிப் காஸ்ட்டை பிரேக் டவுன் பண்ணி காமிக்க போகிறோம். சரிங்களா? பெட்ரோல் வாங்கலாமா, டீசல் வாங்கலாமா, சிஎன்ஜி வாங்கலாமா, ஹைப்ரிட் வாங்கலாமா, இல்லை ஈவி போயிடலாமா? ஈவி தானே சீப்புங்கிறாங்க எல்லாரும் ப்ரோ. அதுதான் உண்மையிலுமே சீப்பாக இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, உங்களோட பட்ஜெட் வந்து லைக் ஒரு 15 lakhs தாண்டி இருக்குது. ஈவிக்குள்ளே போகலாமா, இல்லை வந்து பெட்ரோல் டீசல் ஹைப்ரிட்குள்ளே போகலாமா, இல்லை சிஎன்ஜிக்குள்ளே போகலாமா அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து கிளியராக பார்க்க போகிறோம். புதுசாக நீங்கள் ஒரு கார் வாங்கலாம் ஐடியல் இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ராக்டிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரேக் ஈவன்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்தியாவில் இப்போ ஈவி அப்படின்னாவே வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து இதுதான் ப்ரோ ஃபியூச்சர், சீப்பஸ்டான ஒரு ட்ராவலும் இதுதான் கொடுக்கும். ஃபியூவல் டென்ஷன் இல்லை. இன்னைக்கு ஆப்வியஸ்லி வந்து பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு வரும்போது போர் வருது, எப்போ வேணா டீசல் ரேட் ஏறும், பெட்ரோல் ரேட் ஏறும். அதனால ஈவி தான் வந்து எப்பயுமே இனிமேல் ஃபியூச்சர் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இதுதான் இருக்கு. ஹைப்பும் வந்து ஹைப் அப்படி தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? பட் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கொஸ்டின், ஈவி வாங்குறது ஸ்மார்ட் டிசிஷனா இல்லை பிளைண்டாக நம்ம ஒரு ட்ரெண்டை நோக்கி போகிறோமா இப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கன்சல்டேஷன்ல எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி. கரெக்ட். நானே பல தடவை கேட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நம்ம கார் கொடுத்தாச்சு 700. இப்போ அது ஈவி வாங்கலாமா, பெட்ரோல் வாங்கலாமா, ஈவி வாங்கலாமா, பெட்ரோல் வாங்கலாமாங்கிறதான மிகப்பெரிய கன்ஃபியூஷனா. இந்த படக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இன்னைக்கு நார்மலாக வந்து எப்படி எடுத்திருக்கோன்னா, பெட்ரோல் டீசல் ஹைப்ரிட் சிஎன்ஜி ஈவிஸ் இதோட ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ரீதியாகவும் சரி, ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் சரி, எதிர்காலத்தை நோக்கியும் சரி, அதிக வசதிகள் இந்த மாதிரி விஷயங்களும் சரி பார்க்கும்போது ஒரு 24 to 25 lakh ப்ராக்கெட்டில் தான் வந்து இந்த கார்களோட டாப் ஆஃப் த லைன் வந்து நிற்கிது. சரிங்களா? இப்போ நீங்கள் கியா செல்டாஸ் எடுத்திங்கனாலும் சரி, மாருதி விக்டோரியஸ் ஹைப்ரிட், கிராண்ட் விட்டாரா ஹைப்ரிடுங்க, நீங்கள் வந்து ஹோண்டா எலிவேட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhsல ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. மீதம் மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட 25 lakhsக்கு போயிட்டாங்க. அதே 25 lakhsக்கு எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு பக்கம் ஈவி கார் கிடைக்குது. ஹாரியரோட ஈவி இருக்குது, மஹிந்திராவோட XV9S 9 இதெல்லாம் இருக்குது. அதோட மிட் லைஃப் எடுக்க முடியுது. இப்போ ஹாரி ஈவி வந்து ஃபியர்லெஸில் 75 kW உங்களுக்கு ஆல் வீல் டிரைவுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நான் ஏன் ஈவிக்குள்ளே போகக்கூடாது? அட்லீஸ்ட் வந்து 25 லட்சம் போடணும் ஆகிப்போச்சு. 25 லட்சம் போட்டு எடுத்துட்டு திரும்ப பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி அடிச்சு ஓட்டுறதுக்கு நான் ஈவிக்கு போய்க்கிறேனே அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்களிடையே இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் 5 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு காரில் 8 லட்ச ரூபா வரைக்கும் மிச்சப்படுத்த முடியுமா, 8 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, கால்குலேஷனில் வருது. ஸோ இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, ராங் யூசேஜில் ஈவியும் லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சில கிளைம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த போட்காஸ்ட்டில் சார்ஜிங்கோட ரியாலிட்டி, சார்ஜர் எக்கோசிஸ்டம்ஸோட ரியாலிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் என்ன நடக்குது, அதோட டைம் என்ன, அதோட ட்ரூத் என்ன, அதோட காஸ்ட் என்ன, அதுதான் ப்ரோ. இன்னும் இப்படி குத்துனா இப்படி ஏறிடுங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் 10 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும், 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல, டீ குடிக்கிற டைமில் வெயிட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ரியாலிட்டி இருக்குது, அப்படியே இருக்குது. பட் நான் சொல்கிறேங்க, ரியல் ரன்னிங் காஸ்ட் என்ன, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜிக்கு ஆட்டும் போது ஈவியில் வந்து ரன்னிங் காஸ்ட் எப்படி இருக்குது, அப்புறம் பேட்டரியோட டிகிரடேஷன் சொல்கிறாங்களே. இப்போ டீசல் இன்ஜின்னா 1 லட்சம் கிலோமீட்டர் கழிச்சு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறேன், பெட்ரோல் இன்ஜினால் வேலை செஞ்சு நான் திரும்ப ஓட்டுறேன், திரும்ப பயன்படுத்த முடியுது. பேட்டரியில் டிகிரடேஷன் ஆகும்போது எனக்கு என்ன நடக்குது? இவன் தான் லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. லைஃப் டைம் வாரண்டி நம்ம கிக்கின் ஆகும் போதுமே ஒரு 80% to 85% ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்துக்கு தான் திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பேட்டரி ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் குறைஞ்சதுன்னா என்ன நடக்கும்?
ஒரு டைம் பண்ணிட்டாங்க, திரும்ப ரெண்டாவது டைம் நடக்கும்போது என்ன பண்ண போகிறாங்க. அப்புறம் பிரேக் ஈவன் வேணும்ல, ஈவியில் போனால் எப்போ நான் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு பிரேக் ஈவன், இதெல்லாம் தாண்டி எனக்கு பெட்ரோல் டீசல் சிஎன்ஜிலாம் வேண்டாம்னு தூக்கி போட்டு நான் ஈவி போகிறவனுக்கு எனக்கு எப்போ பிரேக் ஈவன் வருது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நோ ஹைப், ஒன்லி ரியாலிட்டி பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அசம்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் டேரெக்டாகவே. இன்றைக்கி ஆல் கார்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து எல்லாமே 25 lakh ஆன் ரோடு தான். விக்டோரியஸோட டாப் ஆஃப் த லைன், செல்டாஸோட டாப் ஆஃப் த லைன் போகிறீங்க, டீசல் அப்படின்னு போகிறீங்க. விக்டோரியஸில் ஹைப்ரிட் எடுத்திருக்கும். நீங்கள் சிஎன்ஜி அப்படின்னாலும் நீங்கள் விக்டோரியஸ், ஏன்னா வந்து அண்டர் பாடி சிஎன்ஜி இருக்கிறனால. நீங்கள் கிராண்ட் விட்டரா, ஹை ரைடர் இதெல்லாமே நீங்கள் அதில் கணக்கு பண்ணுங்க. எல்லாமே நீங்கள் ஆவரேஜாக ஒரு பெட்ரோல் காரோட ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர், அதாவது சப் 4 மீட்டரை தாண்டி காம்பேக்ட் கிராஸ் ஓவர் வரும்போது அதோட டாப் ஆஃப் த லைன் 25 லட்சம் தான் இருக்குது. அதை எடுத்திருக்கும். ஓகேங்களா? ஈவி கார்கள் அப்படிங்கும்போது ஹேரியரோட ஈவி நீங்கள் 75 கிலோவாட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மஹிந்திரா XUV 9e 9s அந்த பேக் 2 பேக் 3 கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து 25 to 26 lakhs ப்ரைஸிங்கில் வந்துடுது. ஸோ சார்ஜிங் ஸ்பிளிட்டப் பேசுறதுக்கு முன்னாடி காசு எல்லாமே வந்து 25 lakh ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் இருக்கிற காசை வச்சு தான் பேச ஆரம்பிக்கிறோம். இது கம்மியாகவும் பேசலாம், பட் இதில் பேசும்போது இன்னும் சென்சிபிளாக உங்களுக்கு கிளியராக புரியுங்கிறதுக்காக நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவி பேட்டரி வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 75லேருந்து 79 கிலோவாட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ரியல் ரேஞ்ச் வந்து 450 கிடைக்குது இந்த பேட்டரி பேக்ஸ். ஓகேங்களா? இதில் சார்ஜிங் ஸ்பிளிட் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஹோம் சார்ஜிங் 50% எடுத்திருக்கேன், பப்ளிக் சார்ஜிங் வந்து 50%. இன்றைக்கி ஹோம் சார்ஜிங் வந்து 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் வரும். நான் 8 ரூபாய் எடுத்திருக்கேன் ஆவரேஜாக. இதில் பப்ளிக் சார்ஜிங் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் வருது, ஒரு சில இடத்த 18 ரூபா. நான் 22 ரூபா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகவும் போகல, ரொம்ப கம்மியாகவும் போகல. 50% தான் நம்ம சார்ஜிங் ஸ்பிளிட்டப் அப்படின்றத வச்சுக்கிறோம். 50% வீட்டில், 50% பப்ளிக் சார்ஜிங் போட்டால் எப்படின்றத வச்சு தான் கால்குலேஷனுக்குள்ளே போயிருக்கோங்க. ஆவரேஜாக வந்து 15 ரூபா பெர் யூனிட் வருது இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது. இன்னைக்கு தேதியில் பெட்ரோலோட நயரா பெட்ரோல் பங்கை தவிர்த்து மற்ற பெட்ரோல் பங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 103 ரூபா வருது பெட்ரோல், டீசல் 95 ரூபா, சிஎன்ஜி 90 ரூபா. நயரா பெட்ரோல் பங்கில் மட்டும் ஏன்னா அவங்களோட சோர்சிங் வேறு அப்படின்றனால தான் பெட்ரோல் உயர்ந்திருக்குது. பாரத், இந்தியன் ஆயில், நீங்கள் ஹெச்பி இதில் எல்லாமே வந்து விலை உயர்வில்லை, அப்படி தான் கண்டினியூ ஆகுது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு அப்படின்றது ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தப்படுது. காரணம் என்னென்னா, மக்கள் பேனிக் ஆகி போய் 500 ரூபாய் ஃபில் பண்ணுற இடத்துல ஃபுல் டேங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம். உங்களோட தேவைக்கேற்ப ஃபில் பண்ணுங்கள், பெட்ரோல் தட்டுப்பாடு வராது. உங்களுக்கு தேவையை தாண்டி ஃபில் பண்ணிங்கன்னா அது எல்லாத்துக்குமே பாதிப்பாக இருக்கும். அது நாடு மோசமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கான வழியை வகுத்து கொடுத்துரும். அதனால் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப மட்டும் பெட்ரோல் டீசலை ஃபில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த பெட்ரோலை வாங்கி வைக்கிறது, டீசல் வாங்கி வைக்கிறது பண்ணாதீங்க. நம்ம ஊர்லேயே வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு. டேங்க்ல இல்லாத சின்டெக்ஸ் டேங்க் எடுத்துட்டு அதெல்லாம் கேட்கும் போதே பரிதாபமாக இருக்குது. சரிங்க ப்ரோ, இந்த ஆவரேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஈவின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக் தான் கரெக்டுங்களா? அப்போ நான் பெட்ரோல்லையும் டீசலையும் ஆட்டோமேட்டிக் எடுத்தனா தான் கன்சிடர் பண்ண முடியும். இப்போ ஆவரேஜாக எனக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் கார்களோட மைலேஜ், ஆட்டோமேட்டிக் மைலேஜ் வந்து 14 கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஆவரேஜாக இருக்குது. நான் சிட்டி அண்ட் ஹைவே ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். டீசலுங்கும் போது 18 கிலோமீட்டர் பெர் லிட்டர் சிட்டி அண்ட் ஹைவே ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஹைப்ரிட் அப்படிங்கும் போது 23 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இது வந்து சிட்டி அண்ட் ஹைவேஸ் அதே சேம்ஸ்ன்னு இருக்குது. சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனே கிடையாது, மேனுவல் தான். அப்படிங்கும்போது ஒரு 23 கிலோமீட்டர் பெர் கிலோகிராமாக நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இவி சார்ஜிங்கோட எக்கோசிஸ்டமோட ரியாலிட்டி தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஈவி வாங்குறப்ப பிக்கஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்குன்னா, இந்தியா ஃபுல்லாக சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, மோஸ்ட்லி இருக்கு அப்படின்னு தான். 30 கிலோமீட்டர் ஒன்ஸ்ல இருக்கு, 25 கிலோமீட்டர் ஒன்ஸ்ல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிட்டிஸில் நல்லாவே இருக்குது. ஹைவேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல போட்டாங்க. ஸ்டில் டெவலப்பிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு இவி சார்ஜிங்கே இல்லை அப்படின்னு தேடுற அளவுக்கு இல்லை. டுவர்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப சதர்ன் பார்ட், நீங்கள் ராம்நாடு அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. டுவர்ட்ஸ் நீங்கள் சென்னை எடுத்துக்கிறீங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கிறீங்க, மதுரை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் வெள்ளூர் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இங்கே பெங்களூர் இங்கே எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னாலும் ஹைவேஸில் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது இருக்குது. 120 கிலோவாட் இருக்குது, 180 கிலோவாட் வச்சிருக்காங்க, 60 கிலோவாட் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூரல்லையும் டயர் 2லையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பே இருக்குது. நீங்கள் எதனால ஒரு ரூரல் ஏரியாவில் போகிறீங்கன்னா சிக்கிறீங்க, அங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுல 60 கிலோவாட்டுங்கும் போது உங்களுக்கு தெரியும் டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு. ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்றது ஒரு சில இடங்களில் சார்ஜஸ் ஆக்குபைடாக இருக்குது. அப்புறம் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருக்குது. நாங்கள் பார்த்த ஒரு சினரியோ சொல்கிறேன். மஹேந்திராவோட XUV 9e சார்ஜ் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப குயிக்காக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு கார் தான். சரிங்களா? ஆனால் அந்த சார்ஜரில் வந்து அவுட்புட் அந்த அளவுக்கு இல்லை. அப்போது அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியவங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது அந்த கியூ அதிகமாகும்ல, அதுக்கு பின்னாடி வந்தவங்களோட கியூ அதிகமாகும்ல. ஸோ இதுவுமே வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கொஞ்சம், அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்றது கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருக்குது. அது நம்ம ஓட்டிட்டு வர காரோட ஸ்பீடு, அந்த கார் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் சார்ஜர் என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக பேட்டரி ப்ரீ கூலிங்கும் வச்சுருக்காங்க, பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குன்னு பேசுவோம்.
அடுத்து வந்து சில சார்ஜர்ஸ் ஒர்க் ஆகிறது இல்லை. ஆமாம், நிறைய இடத்துல இந்த ஹைவேல ஒரு சில சார்ஜஸ் வந்து அந்த அவுட் ஆஃப் இதில் இருக்குது. ஆமாம், நம்ம சிவகணேஷ்கனே என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய பெட்ரோல் பங்கில் இருக்கிற சார்ஜர் ஒர்க்கே ஆகிறது இல்லைங்களா, ஒர்க் ஆகிறது இல்லை, சிஸ்டம் அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போடுறாங்க. இன்னைக்கு பெட்ரோல் பங்கில் இருக்கிற சார்ஜஸ் லைக் பாரத்தில் ஹெச்பியில் இருக்கிற சார்ஜஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுனாவே இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த ஈவிக்கான அந்த எக்கோ சிஸ்டம்ங்கிறது பெட்டராக இருக்கும். பட் அது இல்லை. வெளியில் இருக்கிற பிராண்ட்ஸ் லைக் ஜியானுங்க, ஒன் பிளக்ங்க, ரிலாக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு ரிலையபிளாக வச்சுருக்காங்க. பெட்ரோல் ஸ்டேஷன்ஸே அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. பெட்ரோல் லைக் இந்த பாரத் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க அதில் எஃபோர்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் ஒரு சில டைம் பேமெண்ட் ஆப்பில் கிளிச்சு. அப்புறம் ரீசெண்டாக நான் பார்த்தேன், சார்ஜர் கொண்டு இப்படி குத்தி அப்படியே வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகுறது இல்லை, அதை கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா தான் சார்ஜிங்கே ஸ்டார்ட் ஆகும். என்னப்பா கண்ணாடி திருப்பினா வண்டி ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்னால நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு யூசர் சொல்கிறாரு, இது நிறைய சார்ஜர் இப்படி இருக்குங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுதான் சரிங்களா. ஸோ ட்ராவல் ரியாலிட்டி அப்படிங்கும்போது பெட்ரோல் காராக இருந்ததுன்னா ஃபுல் டேங்க் எம்டியாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம். இதுவே ஈவியாக இருந்ததுன்னா பேட்டரி லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம சார்ஜரை தேடுதல் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா க்யூவில் நிற்கணும், வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணுற இடம் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, இல்லை ஒரு மாலாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முடியும். இல்லைனா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ பிளானிங் அப்படின்றது ஈவிக்கு ரொம்ப முக்கியம். ஈவி யூஸ் பண்ணுறப்ப வந்து டிரைவிங் ஸ்டைலை மட்டும் நீங்கள் மாற்ற முடியாது, உங்களோட பிளானிங் ஸ்டைலும் மாற்றணும். ஆமாம், ட்ராவல் பிளானிங்கும் கொஞ்சம் மாற்றணும். போகிறோம் அப்படின்னாலே முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி பார்த்து வைக்கணும், எந்தெந்த இடத்துல சார்ஜர் இருக்குது, எந்தெந்த இடத்துல இல்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம நோ ப்ராப்ளம். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம், ஒரு ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம்னா இன்றைக்கி அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், ஒரு டூர் போகிறோம், அந்த டூருக்காக நம்ம ஒரு தனி ஒரு கார் வாங்க முடியாது, இந்த காரில் தான் நம்ம போயாகும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலியோட போகும்போது நம்ம போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் சார்ஜ் இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்ன, நாங்கள் ப்ரோ ஈவியில் நம்ம போகும்போது நம்ம ரியல் டைமில் என்ன ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு இப்போ பெட்ரோல் காரில் வந்து டிஸ்டன்ஸ் டைம்ல ஒரு 100 காமிச்சாலும் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது. பட் ஈவி காரில் ஒரு 100 கீழே வந்துருச்சுனாலே ஒரு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி வந்துருது, பயம் வருது. ஒரு 90 வந்துருச்சு, அடுத்து எங்கே இப்போ நம்ம சார்ஜ் போடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் மைண்டு ஓடிட்டு இருக்க வழியா ஒரு ரிலாக்ஸாக போகிறக்கு உண்டான ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போது இந்த செக்மெண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜஸ் பற்றின மித்தை நம்ம பிரேக் பண்ணலாம். ஸோ இங்கே 120 கிலோவாட் சார்ஜர் அப்படின்னா ஆல்வேஸ் 120 கிலோவாட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கரெக்டுங்களா? பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. பட் இல்லை. ஸோ இது என்ன நடக்குது ஆக்சுவல் ரிலேட்னா, ஒரு 120 கிலோவாட் இல்லை ஒரு 180 கிலோவாட் போகும்போது அதோட ரியல் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா உங்கள் காரில் இருக்கக்கூடிய பேட்டரியோட டெம்பரேச்சர். இந்த சார்ஜரோட ரியல் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரோ, நம்ம ஓட்டிட்டு வந்த பேட்டரியோட காரில் இருக்கக்கூடிய பேட்டரியோட டெம்பரேச்சர். நம்ம வந்து ஒரு 100ல் வந்திருப்போம், 120ல் வந்திருப்போம். அப்போ அந்த பேட்டரி என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ முடிஞ்ச வரைக்கும் பேட்டரியை வந்து ப்ரீகூல் பண்ணுறதுக்கு இப்போ மஹேந்திராலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டாட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு பெட்டரான சார்ஜிங் ரேட்டில் ஏறும். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து சார்ஜரோட லோடு. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நாங்கள் நோட் பண்ணது ஒரு சிலதில் வந்து எலக்ட்ரிசிட்டியோட லோடு கம்மியாக இருக்கிறனால அது 120 கிலோவாட்டில் சார்ஜ் பண்ண மாட்டேங்குது, 60 கிலோவாட்டில் 70 கிலோவாட்லாம் சார்ஜ் ஆகுது. அப்புறம் வெஹிக்கிளோட லிமிடேஷன்ஸ். வெஹிக்கிள் அதாவது உங்கள் காருமே லிமிட் பண்ணிடும். ஓகே, உங்கள் வண்டியோட டெம்பரேச்சர், உங்கள் பேட்டரியோட சார்ஜிங் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா பேட்டரியோட ஹெல்த்தையும் பாதிக்காத மாதிரி தான் அந்த சார்ஜ் எடுக்கணும். நம்ம ஒரு 120 கிலோமீட்டரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு 400 கிலோமீட்டர் வந்து சார்ஜ் போடுவோம். அப்போ பேட்டரி ஹீட் இருக்கும், என்டையர் சிஸ்டம் ஹீட் இருக்கும். அப்போது சார்ஜிங் லிமிடேஷன் அப்படின்றத காருமே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அது 120 கிலோவாட்டில் சார்ஜ் ஆகுமா இல்லை 60 கிலோவாட்டில் சார்ஜ் ஆகுமா அது முடிவெடுக்கும். ஸோ நம்ம 120 கிலோவாட்டில் போட்டால் 30 நிமிஷத்தில் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடும்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. அது இந்த சினாரியோஸில் டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குது. அதை நம்ம புரிதல் எடுத்துக்கணும். நீங்கள் ஆஃப் பண்ண இன்றைக்கி ரியல் வேர்ல்டு அவுட்புட்டை வந்து 120 கிலோவாட் சார்ஜரில் போடும்போது 60 to 90 கிலோவாட் தான் வருது. 180ல் போடும்போது 80 to 120 கிலோவாட். இது வந்து நம்ம ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வண்டி கொண்டு நிப்பாட்டுறப்போ இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டு அவுட்புட்டுங்க. சார்ஜிங் கர்வ் அப்படின்றது 0 to 50% ஃபாஸ்ட் ஆகும், 50 to 80% கொஞ்சம் ஸ்லோவாகும், 80 to 100 வந்து ரொம்ப ஸ்லோவாகும். ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா 40 நிமிஷத்தில் 0 to 80 வரைக்கும் வந்திருக்கும். 1% to 80 சொல்கிறாங்க, அது வந்திருக்கும். அந்த 80லேருந்து 100 ஆகிறதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் எடுத்துக்கும். ஏன்னா ரொம்ப பொறுமையாக தான் அதை ஃபில் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த லிமிடேஷன், வெஹிக்கிளோட லிமிடேஷனை பொறுத்து அந்த சார்ஜிங் டைம் மாறும் அப்படின்றது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ரியாலிட்டி 20 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விளம்பரங்களில் பார்த்தாலும் ரியல் டைமில் வந்து 40 to 60 மினிட்ஸ் அப்படின்றது ஆகுது. இதுதான் ஆக்சுவல். ஸோ ஸ்பெக் ஷீட்டில் இருக்கிறது வந்து ஸ்பீடு, ரியல் லைஃப்பில் கிடைக்கிறது ஹாஃப் ஸ்பீடு தான். இதுதான் உண்மை. அடுத்து பேட்டரியோட ட்ரூத். ஒரு ஈவி கார் அப்படின்னு வந்தோம்னாவே பேட்டரி தான் அதோட இதயம். கரெக்ட் இல்லைங்களா?
ஸோ பேட்டரியோட டிக்ரடேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரதர்? நான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்னா எத்தனை % டிகிரேட் ஆகலாம்? 10% ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கும் 10% ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த வண்டி நமக்கு உண்டான உழைப்பு பண்ணி கொடுத்துருக்கும். 10% மேனேஜபிளாக இருக்கும். ஸோ ரியாலிட்டியும் அதுதான். 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15% ட்ராப் இருக்குது. 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நோட்டிசபிளான ட்ராப். ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 30% 40% இல்லை. இதுக்கு மேஜர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம் சார்ஜிங், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பயன்படுத்தாமல் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து 11.2 கிலோவாட், 7.2 கிலோவாட், 7.3 கிலோவாட், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய 3.3 கிலோவாட் இதெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பேட்டரியோட லைஃப் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான். 24/7 120 கிலோவாட்லேயே சார்ஜ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? மொபைல் ஃபோன் 120 கிலோவாட்டில் சார்ஜ் போகிற என்ன ஆகும்? பேட்டரி வந்து டிகிரேட் ஆகும். அதே தான் இவிஸ் கார்கள் இருக்கக்கூடிய பேட்டரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ சார்ஜிங்கை பயன்படுத்துங்க. தேவை அத்தியாவசியம் இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஹைவே ட்ரிப்ஸில். ஸோ சப்போஸ் பேட்டரி போயிடுச்சுன்னா அதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 lakh to 8 lakh. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், டாடா மகேந்திராக்கு கோடி புண்ணியம் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டாங்க. லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டாங்க. இதை மற்ற பிராண்ட்ஸுக்கு பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு புரியல. எம்ஜியில் இருக்கு இல்லைங்க ப்ரோ, வின்சருக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. வின்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது அப்படியே வந்து எல்லா பிராண்டும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது பேட்டரி மேலே எனக்கு இருக்கக்கூடிய பயத்தையே தடுத்துருது. இப்போ மாருதி டொயோட்டா வந்து அவங்க சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, எங்கள் காருக்கு வந்து ரிலையபிலிட்டி இருக்குது, நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, அதனால் 8 வருஷம் 1,60,000. 8 வருஷம் 1,61,000 கிலோமீட்டர்ல எனக்கு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நான் 5 லட்சம் 8 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அதனால உங்களுக்கு தான் ரிலையபிலிட்டிலே கேள்வி இல்லையே. அப்ப கொடுத்துட்டு தான் போங்களேன் லைஃப் டைம். நீங்க தான் கொடுக்கணும். அவன் கொடுத்துருக்கான், மஹேந்திராவும் டாட்டாவும் கொடுத்துருக்கான், எம்ஜி கொடுத்துருக்கானா, அவனுங்களுக்கு முன்னாடி நீங்க தான் அதை கொடுக்கணும். உங்களுக்கு தானே அது பிரச்சனை இல்லை. நீங்க தான் ரியலபிள் காருங்கிறீங்களே. இல்லை எந்த கார் எடுத்தாலும் டொயோட்டா மாறுது ரியலபிள். அப்ப நீங்க தான் அதை கொடுத்துருக்கணும். கொடுக்கல. ஸோ அது ஒரு மகேந்திரா டாட்டா எடுத்து கமிட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் நீங்கள் என்ன நம்பி ஈவிக்குள்ளே வரீங்க, நான் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாப்பட்டது. மற்ற கார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 1,60,000 அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி கிளாஸுங்க, யூசேஜ் கண்டிஷன்ஸு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இம்பாக்ட் இது எல்லாமே வாரண்டியில் இருக்குது. இது லைஃப் டைமுக்கு உண்டு. 8 year 1.6 lakh கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் வந்து என்ன கெப்பாசிட்டியில் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திருக்கீங்க, அப்புறம் பேட்டரியோட டிப்ளீஷன் ரேட்டுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் வந்து குறையுது அப்படின்னா ஒரு 80% அரௌண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்துக்கு டாடா மஹேந்திரா புஷ் பண்ணி தராங்க. ஒன்று ரீஃபர்பிஷ்டு செல்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா புது செல்ஸை போட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது அந்த டைமோட சினாரியா பொறுத்துங்க. ஸோ பேட்டரி சேஃப்னு நினைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்தோம்னாவே எனக்கு டாடா மஹேந்திரா எம்ஜி வந்து ஒரு சேஃபர் ஜோன் கொடுக்குறாங்க. அதில் சந்தேகம் இல்லை. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் ப்ரோ, ரன்னிங் காஸ்ட். இதுதான் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக சொல்ல போகுது. அந்த மெயின் கால்குலேஷனுக்குள்ளே போவோம். ஈவி அப்படின்னு வரும்போது இங்கே 75 kWh தான் எடுத்திருக்கேன். சரி, அதிகபட்சமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி 450 கிலோமீட்டர் ரியாலிட்டியில் போகும். கரெக்ட் இல்லைங்களா? இங்கே எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட் ஹவரில் தான் மெஷர் பண்ணுவோம். நம்ம வந்து பெட்ரோல் டீசல் மாதிரி கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு 75 கிலோவாட் அப்படிங்கும் போது 75 யூனிட் அதை கன்சியூம் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணும். சரிங்களா? இங்கே நீங்கள் 450 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னா அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.167 கிலோவாட் ஹவர் எடுத்துக்குது. அப்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம், இனிஷியலாக 15 ரூபாய் எடுத்திருந்தோம் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ நம்ம வந்து 0.167 into 15 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 rupees per கிலோமீட்டர் வருது. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நான் இதில் வந்து ஹோம் சார்ஜிங்கும் 50%, பப்ளிக் சார்ஜிங்கும் 50% எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதை மிக்ஸ் பண்ணி தான் 15 ரூபாய் per யூனிட்னு போயிருக்கேன். இதில் டயரோட வியர் ஏன் சேர்த்துறேன் அப்படின்னா 0.5 உங்களுக்கு வந்து ஒரு 50 காசு ஏன் சேர்த்துறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஈவி கார்களோட டயர் வியர்ங்கிறது ஜாஸ்தி. காரணம் என்னன்னா இன்ஸ்டன்ட் டார்க்குங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேரியரோ இல்லை வந்து மஹேந்திராவோட XUV700 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 60,000 to 70,000 கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக டயர் ஓடுது. நம்ம கார் 60,000 ஓடிச்சு. இதுவே வந்து ஈவிக்குள்ளே போகும்போது ஒரு 40,000 தான் ரியாலிட்டியில் பார்க்க முடியுது, தேஞ்சிருது. காரணம் என்னன்னா பேட்டரியோட லோடு, வண்டியோட கர்வ் வெயிட், ரயில்வேல் டிரைவ், இந்த விஷயம், அப்புறம் இன்ஸ்டன்ட் டார்க் இதெல்லாம் சேர்ந்து அதையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஈவி வந்து 3 ரூபாய் per கிலோமீட்டராக வருது. இந்த 0.5 பைசே அப்படின்னு ஆட் பண்ணுறது வந்து பெட்ரோல் டீசலை காட்டிலும் இருக்கக்கூடிய அதிக தேய்மானத்துக்கு டயர் எவ்வளோ சேஞ்ச் பண்ணோம்னா என்ன காஸ்ட் வரும் அப்படின்றத வச்சு தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க, அப்போ பெட்ரோல் டீசல் டயரை மாற்ற மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட் இல்லைங்களா? அதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் பெட்ரோல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆவரேஜ் நம்ம 14 கிலோமீட்டர் per லிட்டர்னு சொல்லி நம்ம இனிஷியலாகவே சொன்னோம். இன்றைக்கி ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோட மைலேஜ் அப்போது 103 ரூபாய் டிவைடட் பை 14 போட்டிங்கன்னா 7 ரூபாய் 36 பைசா பெர் கிலோமீட்டர் வருது. இதுவே ஹைப்ரிட்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபாய் 48 பைசா வருது பெர் கிலோமீட்டருக்கு. டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் 28 பைசா பெர் கிலோமீட்டர். சிஎன்ஜிக்குள்ளே போகும்போது இது மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் டேட்டா கிடையாது. 3 ரூபாய் 91 பைசா. ஓகேங்களா, இதுதான் வந்து பெர் கிலோமீட்டரோட ரிசல்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டேபிளை பாருங்கள், பார்க்குறப்போ நமக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். இவி, சிஎன்ஜி, ஹைப்ரிட், டீசல், பெட்ரோல் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிறதுல இவி தான் சீப்பஸ்ட், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ சிஎன்ஜிங்கிறது அதுக்கு வெரி க்ளோஸில் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியோட எக்கோ சிஸ்டம் இன்னும் பெட்டராக பில்ட் பண்ணாங்கன்னா இவிக்கு கூடவே ஒரு ஆல்டர்னேட்டிவாக சிஎன்ஜி இருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி, அதுக்கப்புறம் 5 இயர்ஸோட காஸ்ட் அப்படின்றத பிரேக் இன் பண்ண போகிறோம். மந்த்லி நீங்கள் வந்து ஒரு அதிகபட்ச கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கிறேன், ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னு வைங்க. ஓகேங்களா, ஸோ இவி வந்து ஒரு 9000 ரூபாய் செலவு கொடுக்கும். சிஎன்ஜி 11700 ரூபாய், ஹைப்ரிட் வந்து 13400 ரூபாய், டீசல் வந்து 15800, பெட்ரோல் வந்து 22000 ரூபாய். ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு 3000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறாப்புல இருந்தால் இதுதான் செலவு. ஓகேங்களா, இதில் 5 வருஷன் பார்க்கும்போது இவி வந்து 5.4 lakhs, பெட்ரோல் வந்து 13.2 lakhs. கிட்டத்தட்ட பெட்ரோலை விட இவி 8 லட்ச ரூபா நமக்கு குறைவு. ஓகேங்களா, இன் ரியாலிட்டியில். பட் சிஎன்ஜி கூட கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் டீசல் கூட கம்பேர் பண்ணுறீங்க, ஹைப்ரிட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வேரியேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்க தான் செய்யுது. சரி, இதில் வந்து நமக்கு லாபம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் 3000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா லாபம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம். இதில் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக ஓட்டுறீங்களோ அப்போ தான் இவி லாபம். ஆமாம், மாதம் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதெல்லாம் சேமாக இருக்குது, நம்ம வந்து வீட்லேயே ஹோம் சார்ஜிங் போடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹோம் சார்ஜிங் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இவி வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஏன் பப்ளிக் சார்ஜிங் அப்படியே வைஸ் வர்ஸா பப்ளிக் சார்ஜிங் பயன்படுத்தினீங்கன்னா அது டீசல் காஸ்ட் கிட்ட இருக்கும், சிஎன்ஜி விட அதிகமாக இருக்கும். சார்ஜ் பண்ணுறாங்க யூனிட். ஆமாங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்துருது. ஆமாங்க, அப்போது நீங்கள் ஹோம் சார்ஜிங் அதிகமாக பயன்படுத்துகிறப்ப இவியில் இன்னுமே ப்ராஃபிட் வரும். ரன்னிங் காஸ்ட்டில் ஆப்வியஸ்லி வந்து இங்கே இவி வந்து ஜெயிச்சு நிற்குது, இல்லைன்னா சொல்லலை. பட் ஒரு டிராஸ்டிக்கான மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் டீசல் பெட்ரோலை விட நல்லா ப்ராஃபிட் கொடுக்குது. சரிங்களா, இதில் கொஞ்சம் ஹிடன் காஸ்ட்டும் இருக்கும்ல இந்த இவிக்குள்ளே வரனால. அதில் வந்து டயரோட வியர் ஃபாஸ்ட் ஆகிறது ஆல்ரெடி சொன்னது. சார்ஜர் செட்டப் வீட்டில் பண்ணுறப்போ ஒரு சில டைம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு 50,000 1 லட்சம் வரைக்கும் செலவாகுது. ஆமாம், ஒரு சில டைமில் கேட்குறாங்க. அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 50,000 to 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. வீட்டில் சார்ஜிங் இன்ஸ்டால் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹோம் சார்ஜரை, வால் மவுண்ட் சார்ஜரை இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு சில பேர் தேவைப்படுது. அது நமக்கு கன்சிடரபிளாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்சூரன்ஸ் காஸ்ட் ஹையர். நீங்கள் பெட்ரோல் டீசலுக்காண்டி இவி பேட்டரி செட்டப் இருக்கிறனால இன்சூரன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி தான் கோட் பண்ணுறாங்க. நீங்கள் 60,000 ரூபாய் XV 7X வச்சிங்கன்னா 1 லட்ச ரூபாய் 9Sக்கு வருது. ஸோ அதுலேயே ஒரு 40,000 அதிகம் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் டைமில் லாஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் சார்ஜிங் போடும்போது டைம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பப்ளிக் சார்ஜிங்கோட காஸ்ட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹிட்டனாக இருக்குது. இதுவே நீங்கள் இது வந்து இவி பெர்ஸ்பெக்டிவ். இதுவே வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜின்னு எடுத்தீங்கன்னா ஃபியூலோட இன்ஃப்ளேஷனை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த வார் சினாரியோவில் அதிகமாக இருக்குது. பட் ரொம்ப டிராஸ்டிக் அதிகமாகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போ கொஞ்சம் வந்து அப்படியே லீனியராக பண்ணிட்டாங்க. என்ஜினோட வேர் அண்ட் டயரை நம்ம பார்க்கணும். மோட்டார் அண்ட் பேட்டரியோட வேர் அண்ட் டயரை தாண்டி என்ஜினோட வேர் அண்ட் டயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது என்ன வேர் அண்ட் டயர் ஆனாலுமே இதோட அந்த டிரைவிங் இது மாறாது, நேச்சர் மாறாது. பட் டீசல் இன்ஜின்ல ஐஸ் இன்ஜின் அதோட நேச்சர் மாறி ஒரு 60,000 70,000 அது இன்ஜினோட நாய்ஸ், இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் மாறுது. பட் இவில வந்து உங்களுக்கு ஆசிட்டிஸ் அது எப்படி டே 1ல இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் இருக்கும். மேபி அலைன்மெண்ட் மிஸ் மேட்ச் ஆகிறது அந்த மாதிரி தான் ஆகும். முடியும். இந்த கொரகொரன் சவுண்ட் வருது, இந்த எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன்ஸ் வருது, அதெல்லாம் இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து நீங்கள் இவிஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. பட் பெட்ரோல் டீசல்னு போனீங்கன்னா அதுவே ஒரு 5,000 to 10,000 எடுத்து வைக்கணும். ஸோ ரன்னிங் காஸ்ட்டில் நம்ம அதையுமே உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரேக் ஈவனை பற்றி தெரிஞ்சுப்போம். இவிஸ் வந்து கண்டிப்பாக டே 1ல இருந்து நமக்கு வந்து பிரேக் ஈவன் கொடுக்குது, அதுலலாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே யூசேஜ் ரொம்ப முக்கியம். 3000 கிலோமீட்டர் அப்படின்ற மந்த்லி ட்ராவல் இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கான பெனிஃபிட். 1500 கிலோமீட்டர்னா மாடரேட், 1000 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குன்னா நெக்லிஜிபிள். ஓகேங்களா, ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது இல்லை. நீங்கள் வந்து பப்ளிக் அண்ட் ஹோம் சார்ஜிங் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ட்ராவல் வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, 80% சிட்டி தான், 20% தான் ஹைவே போவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா தாராளமாக இவிக்குள்ளே போகலாம். ஏன்னா வீட்டில் ஹோம் சார்ஜிங் போடுவீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு 60-70% ஹைவேஸ் ட்ராவல் பண்ணுறேன், 30% தான் வீட்டில் படிக்கும்போது ஹோம் சார்ஜிங் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பயன்படுத்தணும். அப்போ அந்த இடத்துல இவியை கால்குலேட் பண்ணிங்கன்னா ரன்னிங் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு சிஎன்ஜியோ இல்லை ஹைப்ரிட்டோ பெட்டராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்னா மந்த்லி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவேன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும்.
அதுக்கு ரன்னிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். அதை வச்சு தான் பெட்ரோலா ஏவியா டீசல் போடணும். அடிக்கடி உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்ஸ் வருது, அடிக்கடி டூர் போறவங்களுக்கா இருந்ததுன்னா அவங்கள யோசிச்சு தான் எடுக்கணும். ஆமாம், இதெல்லாம் நம்ம முக்கியமாக நோட் பண்ணணும். ஏன்னா ஈவிக்கும் சிஎன்ஜிக்கான கீ டிஃபரன்ஸே வந்து 91 பைசா தான் வருது. அதுதான் சிஎன்ஜி இன்ஃப்ரா டெவலப் ஆச்சு. ஆக்சுவலாக ஈவி இன்ஃப்ராவை விட சிஎன்ஜி இன்ஃப்ரா கம்மியாக இருக்குது. ஓ ஓகே, ஆமாங்க ப்ரோ. நம்ம நிறைய நோட் பண்ணிட்டோம். நாங்கள் ட்ரிப்ஸில் போகும்போது பார்க்குறோம், ஈவி கூட வந்து அட்லீஸ்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியுது. சிஎன்ஜி தெரிஞ்சுக்க முடியுது, தெரியவே தெரியாது சொன்ன மாதிரி. அதுவும் அங்கே போனால் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குன்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. இன்னொன்று வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பற்றி காண்டாமருக்குன்னு பேர் வச்ச மாதிரி, நீங்கள் சிஎன்ஜி அடிக்க போகிறீங்கன்னாவே மேலே இங்கேயும் பார்ப்பாங்க, வந்துட்டாங்களா இதை வேற அடிச்சு விடணுமா. ஆமாம், அது எடுத்தவன் சொருவி எல்லாம் வண்டி விட்டு இறங்கி நெல்லுங்க. எனக்கு என்னன்னா, நான் நிறைய இயர்லி மார்னிங் நைட் டைம் போகும்போது கடமைக்கேன்னு அடிப்பாங்க. இன்னும் ஒரு சில பக்கம் அடிக்க மாட்டாங்க. கேட்டால் ப்ரெஷர் இல்லைன்றாங்க, இல்லைன்னா ஸ்டாக் ஈஸி இல்லை, பெட்ரோல்லாம் சொல்ல முடியாது. இங்கே சிஎன்ஜியில் ஒன்றும் ப்ரெஷர் இல்லை, ஸ்டாக் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லி தாட்டி விட தான் பார்க்குறாங்க. இது நிறைய நடக்குது சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணும். கார் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் டெசிஷன் கிடையாது, ஒரு டேட்டா பேஸ்டான டெசிஷன் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த அளவுக்கு வந்து பிரேக் கமெண்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான ரைட் கார் ஈவியாகவும் இருக்கலாம், ஹைப்ரிட்டாகவும் இருக்கலாம், டீசலாகவும் இருக்கலாம், பெட்ரோலாகவும் இருக்கலாம். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தா நீங்கள் முடிவு எடுக்கணும். இல்லையா காமனாக ஈவினா லாபம்ப்பா, பெட்ரோல்னா லாஸுப்பா, டீசல்னா லாஸுப்பா, ஹைப்ரிட்னா பெட்டர்ப்பா அப்படின்னு பேசுகிறத விட, உங்களோட ட்ராவல் நீட்ஸு, உங்களோட பிளான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து டிசைட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு காரை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். ஏன்னா டேட்டா பேஸ்டு டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதில்லை. ஈவி வாங்கணுமா வேண்டாமான்னு இல்லை, உங்கள் யூசேஜுக்கு ஈவி சூட் ஆகுதா இல்லையா. இதுக்கப்புறம் இதில் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து இது கூட இப்போ ஃபைனலாக வந்து எப்படி நம்ம எந்த கார் வாங்கினாலும் ஒரு 5 years to 6 yearsல ஒரு ரீசேல் பண்ணிடுவோம். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல ஈவிக்கு. ஆமாம், ஒரு பிக்கர் கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்க. ஆமாம், ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து எஸ்ஓஹெச் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எங்கன்னா, நான் வண்டி வித்துட்டு வாங்குவேன் அப்படின்னா. இன்னொன்று என் பட்ஜெட்டே ஒரு 15 லட்சம் தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 20-25 லட்சம்னா நீங்கள் சொல்கிற இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். என்னோட பட்ஜெட்டு ஒரு 15 லட்சம் தான். நான் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஹைவேஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல போய் நான் ஈவிக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்கிற ஈவிஸ்ல ரியல் டைம் வந்து 300 to 350 தான் அவ்வளோதான் கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல சிஎன்ஜி போகிறது இல்லை லைக் டீசல் போகிறது வந்து பெட்டர் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால இந்த பட்ஜெட்டுங்க, உங்களோட ட்ராவல் நீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஹைவே ஓட்டுவீங்க, எவ்வளோ சிட்டி ஓட்டுவீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயம். ஈவி இன்னொன்று எடுக்கிறவங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வண்டியை வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ப்ராஃபிட் அது. ஆமாம், நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 3 yearsல வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வண்டி அப்கிரேட் ஆகலாம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அது ஆக முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா நம்ம யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் இருக்கிறனால அதோட ரீசேல் வேல்யூலாம் அவங்க சொல்லும்போது நமக்கே என்னடா அது இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்களே ஷோரூமில். ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கார் 15 lakhsக்கு வாங்கின காரெல்லாம் வெறும் 8 lakhs 7 lakhs வித்தின் இயரில் 7 lakhs 6 lakhsக்குலாம் கேட்குறாங்க ஷோரூம்லேயே. அதே பிராண்டு அவங்க காரையே எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டு கொண்டு வர வண்டி வாங்குறதா இருந்தால் 6 lakhs 7 lakhs கேட்குறாங்க. அட்லீஸ்ட் பெட்ரோலில் வந்து அதுலேயே ஒரு 3 லட்சம் மிச்சம் பண்ணிடும். அதில் நம்ம ஒரு 3 லட்சம் சேர்த்து கொடுக்கலாம். முதலையும் வந்து ஒன்றும் பெரிய ஒரு ரீசேல் வேல்யூ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல்லையும் டீசல்லையும் இன்னைக்கு இருக்கிற காரில் கேஜெட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ஆனால் என்னன்னா அதை விட இது இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கம்மியாக இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மிச்சம் பண்ண காசு அது பிடிச்சி கொடுத்துருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஈவி சீப்பஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் அது டிபெண்ட்ஸ் ஆன் யூசேஜ் ப்ரோ அப்படின்னு சொல்லி முடிங்க. ஸோ கார் சூஸ் பண்ணுறது பட்ஜெட் மட்டுமே பேஸாக வச்சு இல்லை, உங்கள் யூசேஜையும் பேஸாக வச்சு டிசைட் பண்ணுங்கள். அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ஐ ஹோப் இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு போட்காஸ்ட்டில் இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பிக்கிற குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சர்ச்சர் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.